ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில் சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு நினைவுக்கு வருது அம்மனின் பிரார்த்தனைகள். அம்மனிடம் சென்று நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் பண்ணணுமோ, எல்லாருக்கும் என்னென்ன நேர்த்தி கடன்கள்லாம் இருக்கோ அதை இந்த மாதத்துல நீங்க செய்யுங்க. அதற்குண்டான ஒரு பிரதிபலன்கள்ன்றது மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 29ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். கேதுவுடன் இணைந்திருந்த இந்த செவ்வாய் பகவான் அந்த 29ஆம் தேதி கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்கள், துயரங்கள், அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது எப்போ எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாருக்குமே ஒரு தீங்கு விளைவிக்காதவர்கள். கால புருஷனுக்கு 7ஆம் இடமான அந்த துலாம் ராசி அப்படி இருக்கிறதுனால எப்போதுமே அதிகப்படியாக ஒரு கம்யூனிகேஷன்ன்றது இவர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இப்படின்ற மாதிரியான இந்த குடும்பத்தார்களுக்கும் சரி, தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் சரி, இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, தன்னை யாரெல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குணமே. அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம்ன்றது ஒரு தகவல்களை இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எப்போதுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாராவது வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குடும்பத்தார்கள் கொடுக்கக்கூடிய பட்டம் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்ற மாதிரியான ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு செய்தி சேகரிப்பு, அந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடி மாதத்திலேயே 3 சிறப்புகள். தெய்வத்தின் வழிபாடு, முன்னோர்களினுடைய கடமையை செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமும் கூட. இந்த மாதிரியான இந்த 3 விஷயங்களையும் விடாது செய்து கொண்டு இருப்பவர்கள் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய வீட்டுல ஏதாவது இருக்கோ இல்லையோ இந்த மாதத்துல இந்த 3 விஷயங்களையும் ஒரு மரபு வழியாக தன்னுடைய ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் மட்டும்தான். இவர்களினுடைய பாட்டி சொல்றதுனால நாங்க செய்யறோம், எங்களுடைய மாமியார் எனக்கு இதை செய்யணும் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய அம்மா இந்த மாதிரி செய்யணும் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய தாத்தா இந்த மாதிரி செஞ்சு, அப்பா செஞ்சு, இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படி அந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா எல்லா விஷயங்களையும் கடமை தவறாமல் செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல முழுமையான அந்த தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் அப்படின்றது முழுமையாக இருக்கும். இவர்கள் வழிபட்ட அந்த தேவதை, அதாவது பெண் தெய்வத்தின் ஒரு மூலமாக இந்த காலகட்டம் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம், அதிகமாக ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் பிற்பகுதியில வர்றதுனால ஒரு அதிகப்படியான ஒரு ஆடம்பர ஆசைகள், அதிகப்படியாக அந்த குடும்பத்துல நிறைய ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த வேணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுக்காக மிக கடுமையான உழைப்புலாம் இந்த காலகட்டம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த மாதத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு உண்டான தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம், ஒரு தனித்தன்மையோட செயல்படக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய டிபெண்டன்சி, யாரையாவது ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து நீங்க உங்களுக்காக ஃப்ரீயா செயல்படக்கூடிய ஒரு நேரம். நீங்க அந்த
இடத்துல இருந்து விடுதலை பெற்று உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை, உங்களுக்கு உண்டான ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா பெண்கள் தங்களுக்கு உண்டான ஒரு வேலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு முட்டாளாக பேர் எடுத்தீங்களோ அது எல்லாமே விடை பெற்று இப்போ ஒரு தனித்தன்மையோடு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஆடி மாதம் முழுமையாக இருக்க போது. இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள்ன்றது அதிகரிக்கும். அதே சமயம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டுல அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமைகள் மேலோங்கி இருக்கிறதுக்கும் குடும்பத்துல இருந்த வியாதி தொந்தரவுகள் குறைவதற்கும் அமைப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு இந்த மாதத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வியாதியிலிருந்து தொந்தரவு, கடன் பிரச்சனைகள்ல இருந்து தொந்தரவு, இது எல்லாமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. அந்த ஆசைகள்ன்றது பாத்தீங்கன்னா அந்த ஒரு கற்றக்கூடிய ஒரு உடையில கூட அந்த ஆசைகள் இருக்காது. இருக்கிறத நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தீபாவளிக்கு வாங்குவாங்க, ஆனா இந்த துலாம் ராசி அன்பர்கள் மட்டும் தனக்குன்னு தீபாவளிக்கு கூட எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க. யாராவது வச்சு கொடுத்துருப்பாங்க, அதையே நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களுக்காக தான் இருப்பார்களே ஒழிய தனக்கான ஒரு தேவைகளை எப்போதுமே நிறைவேற்ற மாட்டாங்க. இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு தேவையை நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனா ஒரு வெளியில போகணும் அப்படின்ற போது இவர்களை மாதிரி பக்காவா டீசெண்டா அலங்காரம் பண்ணக்கூடியவர்கள் யாருமே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நீட்டா ஒரு எளிமையாக வரக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இப்போ இந்த ஆடி மாதத்துல தனக்கான தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுக்குன்னு என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம். நான் சொன்ன மாதிரியே அந்த காலமாக சில 3 கடமைகளை செய்துக்கிட்டே வரீங்க. அந்த கடமைகள்ல ஒன்றாக அந்த ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய அந்த ஆடி பெருக்குக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி அந்த ஆபரணங்கள் வாங்குறதுல இது நாள் வரைக்கும் உங்களுடைய மகளுக்காகவோ உங்களுடைய மகனுக்காகவோ இல்ல உங்களுடைய தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு சேமிப்பு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஆடிப்பெருக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நகையை வாங்குறதுக்கோ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு மோதிரமாவது வாங்கி போட்டுக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். என்ன துலாம் ராசி என்பர்களே, நான் சொல்றது எல்லாமே கரெக்டு தானே? அப்படி கரெக்டா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னை விட ஒரு பெரிய ஒரு நபராக கருதக்கூடிய அந்த தாயினுடைய பாசத்தை அதை ஏங்கி ஏங்கி நீங்க தவிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்களை தாய்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அம்மாவினுடைய இழப்பு உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். இப்ப நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? நம்மளுடைய விஷயங்களை ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி, அந்த அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே உலகம். அந்த மாதிரியான தாயே இப்போ இல்லாத போது நான் யார்கிட்ட போய் ஷேர் பண்றது அப்படின்றது தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஷேர் பண்றதுக்கு நான் இருக்கேன். அந்ததுனால நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய வருத்தத்தையும் உங்களுக்கு நான் சொன்ன சில சின்ன ஆசைகளான ஒரு விஷயத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு பெட்டர் ரிலீஃப். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஒரு ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப்ன்றதோ கிடைக்கும். அது கண்டிப்பா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிரத்யங்கராவை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அங்க 8ஆம் இடத்துல மாதத்தின் முற்பகுதியில இருக்கிறார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போறார். உங்களுடைய ராசி அதாவது குடும்பஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டுல இருக்கிறார். அதனால அந்த பிரத்யங்கரா தேவியை இந்த ஆடி மாதம் நீங்க வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், திருஷ்டி தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், அதே சமயத்துல ஒரு இடத்துல முடங்கி கிடக்குறோம், எங்களால மீண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த பிரத்யங்கரா வழிபாடுன்றது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக தான் இருக்க போது. இது எல்லாமே நம்ம
கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.